அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாடோறும் நன்னூல் 102வது அமர்வாக இந்த நாளில் தொடங்குகிறது. இந்த நிகழ்விற்கு நாள்தோறும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 102வது நாள். அந்த 102வது நாளில் 102வது அதிகாரத்தில், திருக்குறளில் இருந்து 102வது அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு திருவள்ளுவருடைய சிந்தனையை காண இருக்கிறோம். நான் உடைமை என்றும் அதிகாரம் 102வது அதிகாரமாக இடம்பெறுகிறது. இதில் 10வது திருக்குறள் மிக அழகான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. வரிசை எண்ணில் 120வது திருக்குறள், 1020வது திருக்குறள். இந்த 1020வது திருக்குறள் நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. நான் அகத்து இல்லார் இயக்கம், மறப்ப அவை நாணால் உயிர் மருட்டி அற்று. மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, நாணம் என்னும் பழியஞ்சும் செயல்பாடு ஒருவன் உள்ளத்தில் இல்லையாயின், மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாவை என்னும் உருவம் உள்ளது போல் அதை கண்டு மற்றவர் மயங்குவது போல், அப்படிப்பட்ட மயக்கமாவதற்கு அவர் ஒப்பாவார். மரப்பாவைக்கு உயிர் இல்லை. இவர் துணிந்து சொல்லுகிறார், மரப்பாவையும் நீயும் ஒன்றுதான். பழிப்பாவங்களுக்கு அஞ்சக்கூடிய நாணத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லை என்றால் இப்படி உயிரற்ற ஒரு சடம் போன்றுதான் இருப்பாய் என்று மிக அழகாக, நாணகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று. இப்படிப்பட்ட அழகான சிந்தனையோடு இன்றைய ஆய்வாளரையும் நான் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு ஒரே நிமிடம், செல்போன் அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்ல. சான்றோர் பெருமக்களே, மீண்டும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு உரை இளம்பூரணர் உரையும் நன்னூல் ஆக்கமும். இளம்பூரணர் உரையும் நன்னூல் ஆக்கமும். முதுமுனைவர் மு. கஸ்தூரி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தருமமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரி, பட்டாபிராம், சென்னை என்று மிக நீளமான பெயரை தாங்கிய கல்லூரி. எனக்கு தெரிந்து இவ்வளவு நீளமா இருக்கிற ஒரே கல்லூரி இதுதான். மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லூரிகளில் இந்த கல்லூரியும் சிறப்பு வாய்ந்த கல்லூரியாக திகழ்கிறது. இந்த கல்லூரியில் அம்மையார் அவர்கள் பணியாற்றி வருகிறார். இவருடைய
சிறப்புகளை நாம் பார்க்கும்போது, சான்றோர் பெருமக்களே, 2016ஆம் ஆண்டு தேசிய அளவிலான பல்கலைக்கழக மையக்குழு நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்று 3 ஆண்டுகள் முனைவர் பட்ட ஆய்வினை சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர் செய்து பட்டம் பெற்றிருக்கிறார். இவருடைய தலைப்பு தொல்காப்பிய செய்யுளியல் 8 தொகை நூல்கள் என்ற தலைப்பில் இவருடைய ஆய்வு மேற்கொண்டு பட்டத்தை பெற்றிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு ராவ் பகதூர் தர்மமூர்த்தி, மாத்தி படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் சுழற்சி 2இல் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். கல்லூரியில் அரசு உதவி பெறும் தமிழ்துறையில் சுழற்சி 1இல் பேராசிரியராக அந்த கல்லூரியிலேயே அமர்த்தப்பட்டுள்ளார். இவர் தன்னுடைய ஆய்வுகளை நூலாக்கம் செய்வதில் எப்போதும் முனைப்பு காட்டுபவர். இவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடு பத்துப்பாட்டு யாப்பியல் என்ற அழகான ஒரு நூலை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். தொல்காப்பிய செய்யுளியலும் பிற்கால யாப்பிலக்கண நெறிமுறைகளும் பத்துப்பாட்டில் அமைந்துள்ள பாங்கினை ஆராய்ந்து பாவியல் தொடையியல் என்ற நிலையில் இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு நிறைவு செய்வதற்கு முன்பே ஆய்வியல் தொடக்க காலத்தில் இவர் குமரகுருபரரின் யாப்பியர் புலமையை ஆராய்ந்து குமரகுருபரர் யாப்பியல் என்னும் நூலையும் இவர் தமிழகத்திற்கு அளித்துள்ளார். சங்க இலக்கியம் தொடர்பாக தொல்காப்பிய செய்யுளியல் தொடர்பாகவும் தொடர்ந்து இதழ்களிலும் கருத்தரங்குகளிலும் எழுதியும் பேசியும் வருகிறார். சங்ககால மகளிர் விரலியர், அதாவது சங்ககால மகளிர் அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ள விரலியர், பத்துப்பாட்டின் வடிவம், தொல்காப்பிய செய்யுளியல் சீர் வாய்பாடுகள், தொல்காப்பிய செய்யுளியல் பாக்களுக்குரிய அடிகள், தொல்காப்பிய பாவியல் கோட்பாடு அடிவரையறையை முன்னிறுத்தியது, தொல்காப்பிய செய்யுளியல் உரையாசிரியர்கள் எடுத்துரைக்கும் எதுகை மோனை தொடைகள், இந்த தலைப்புகளிலெல்லாம் இவரால் வழங்கப்பட்ட பழந்தமிழ் இலக்கியம் இலக்கணம் தொடர்பான கட்டுரைகளாக இவையெல்லாம் மலர்ந்து இருக்கின்றன. இப்படி பல்வேறு நிலைகளில் இவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்தால் இந்த அமர்வு முடிந்துவிடும் போல இருக்கிறது. அதனால் இவருடைய நூல்களை மட்டும் சிலவற்றை சொல்லி நான் இடம் சாரலாம் என்று நினைக்கின்றேன். தமிழியல் ஆய்வுகள் இப்படிப்பட்ட அந்த தலைப்புக்குள்ள சங்க இலக்கிய ஆளுமைகள் குறித்து அச்சுமரபு நூல் அறிமுகம் அப்படின்ற அந்த நூலையும், தமிழ் யாப்பியல் குறித்து பன்முக வாசிப்பு அப்படின்ற அந்த நூலையும், பத்துப்பாட்டு யாப்பியல் என்ற நூலையும், குமரகுருபரர் யாப்பியல் இளவேனில் பதிப்பகம் வெளியிட்டு இப்படி பல்வேறு பதிப்பகங்கள் இவர்களுடைய நூல்களை வெளியிட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான நூல்களை எல்லாம் தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார். இவரே ஆசிரியராக இருந்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். இணைய ஆசிரியராக இருந்தும் எழுதியிருக்கிறார். யாப்புக்கு அதிகாரி என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். காஞ்சி ஐரோப்பிய அமெரிக்க தமிழியல் அறிஞர்கள் பரிசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நூல்களை எல்லாம் தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற அம்மையார்
முதுமுனைவர் மு கஸ்தூரி அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா, தங்களுடைய உரையை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீண்ட ஒரு வரவேற்புரையை நல்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. சென்னை செந்தமிழ் மன்றம் கேக்குதையா? அம்மா கேக்குதுங்கம்மா, பேசுங்க. சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய சாதனை புத்தகத்துடன் இணைந்து வழங்கும் நாள்தோறும் நன்னூல் என்ற இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் வாய்ப்பு நல்கிய நிறுவனர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான செயல்பாடுகளில் தொடர்ந்து ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கல்லூரி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தொல்காப்பியம் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபாடோடு செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாள்தோறும் நன்னூல் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் வருகிறது. அதில் தலைப்பை தேர்வு செய்கின்ற நிலையில 102வதாக இருக்கிற தலைப்பை தான் நான் தொடர்ந்து தேர்ந்தெடுத்தனே. அன்னைக்கு இளம்பூரணர் உரை நன்னூல் ஆக்கத்திற்கு எவ்வாறு துணை புரிந்தது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அந்த உரையை அமர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் அதை நான் அந்த தலைப்பை தேர்வு செய்தேன். இன்னைக்கு நம்ம தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பீடு அப்படின்ற புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. கா வெள்ளைவாரனார் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்ற 2 நிலையில ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு. எழுத்திலக்கண கோட்பாடு சொல்லிலக்கண கோட்பாடு என்று சேவை சண்முகம் ஐயா அவர்கள் எழுதின நூல்ல தொல்காப்பியம் நன்னூல் குறித்த ஒப்பீட்டு நிலைகள்ல நிறைய நூல்கள் நிறைய செய்திகளை பேசியிருக்காங்க. தொடக்க காலத்திலேயே, அதாவது 1858 நினைக்கிறேன், சாமுவேல் பிள்ளை தொல்காப்பிய நன்னூல் என்ற அந்த நூலை எழுதுறாரு. அப்ப அன்றைய நிலையில ஒரு தொல்காப்பியமும் ஒரு நன்னூலும் எப்படி இணைந்து ஒரு பாலமாக இணைந்திருக்கு. இலக்கண வரலாற்றுல, தமிழ் இலக்கண வரலாற்றுல 5 இலக்கணமாக கருதப்படுகின்ற தொல்காப்பியம் நம்மளுக்கு 3 அதிகாரம் தான். ஆனா அதுலயே அவர் 5 இலக்கணத்தையும் பேசியிருக்காருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 இலக்கண மரபான நூலை வழி வழியாக எடுத்துட்டு வரும் பொழுது அதோட எழுத்தையும் சொல்லையும் புரிந்து கொள்வதற்கு எளிய வடிவமாக இருக்கிற நிலையில நன்னூலை நம்ம பார்க்க முடியும். அதற்கு இளம்பூரனுடைய உரைதான் ஒரு தூண்டுதலாகவும் அவருக்கான படிப்பினையை தந்ததற்கான ஒரு சான்றாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு சூழல், இலக்கண நூல்கள் தோன்றிய சூழலை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இலக்கணம் என்பது என்னன்றது பார்க்கும் பொழுது மொழியோடு எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கு, அது சமூக உறவுகளை எவ்வளவு நம்மளுக்கு பிரதானப்படுத்தி அதனுடைய இலக்கண கூறுகள் நம்மளுக்கு விளங்க வைக்கும். அந்த இலக்கணத்துல புதுமையான ஆக்கங்கள் இருக்கும் பொழுது, அதாவது இப்ப நன்னூல்ல நம்ம சொல்லும் பொழுது பதவியல் என்ற ஒரு கூறு அதுல இருக்கு. அப்ப வடமொழியினுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு, அதை அவர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. தொல்காப்பியத்துல இல்லாத ஒரு விஷயத்த பேசுறாருன்னு அப்படி நம்ம ஒரு பொதுவா சொல்லிட முடியும். ஆனா அந்த ஒரு பொதுவான சொன்னா கூட அதுல அவருடைய செயல்பாடு புதுமையை தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அன்றைய காலத்தை 13ஆம் நூற்றாண்டு பவனந்தி முனைவர் நம்ம நினைக்கும். அந்த 13ஆம் நூற்றாண்டுல இருக்கிற கால சூழலை கருதி கொண்டு இலக்கண உருவாக்கத்திற்கு அதை முதன்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு இருக்காருன்றத பார்க்கலாம். கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொல்காப்பியம் படிக்கப்படலைன்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது நம்ம தொல்காப்பியத்தை படிப்பதற்கான சூழலே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கு. கிபி 4ல இருந்து 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டுல இளம்பூரணர் அவருதான் தொல்காப்பியத்திற்கு ஒரு புரட்சியை செய்யறாரு. அவருதான் தொல்காப்பியத்தை படிப்பதற்கான நிலையை கொண்டு வருகிறார். அவருடைய உரையின் மூலமாக தான் தொல்காப்பியம் படிப்பிக்கப்படுகிறது. அதை நம்ம புரட்சியா தான் பார்க்கணும் இங்க. ஏன்னா தொல்காப்பியம் படிப்பதற்கான ஒரு நூலாக அன்றைய கிபி 4ல இருந்து 10, 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இல்லாம இருக்கும் பொழுது இவருடைய உரை என்பது முதன்மையாக கருதப்பட்டு உரையாசிரியர் என்று பலராலும் புகழ்ந்து பாராட்டப்படுகின்ற, அதாவது நூலுக்குதான் ஒல்கா புகழ் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்ற மாதிரி பவனந்தி முனிவருக்கு ஒரு அடை கொடுக்கறது மாதிரி நம்ம கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அடையை காட்டிலும் உரையாசிரியர்களுக்கும் அடைமொழிகள் இருக்கு. இப்ப சேனாவரையர் எடுத்துக்கிட்டாலும் சரி, உச்சிமேற் புலவர் நச்சினார்க்கினியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேராசிரியரா இருந்தாலும் சரி, அவர் பேராசிரியர், இவர் உரையாசிரியர், ஆதி உரையாசிரியர், ஆதி உரைக்காரர்னு அழைக்கப்படுகின்றார். நம்மளுடைய
உரை ஆசிரியர்களுடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதுல சங்க இலக்கியம் எல்லாவற்றிற்கும் உரைகள் வந்து தோன்றியது. உரைகள் என்பது அதை படிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப சங்க இலக்கியங்களும் அன்றைய காலகட்டத்துல, தொல்காப்பியமும் எல்லாமே கிபி 11ஆம் நூற்றாண்டுலதான் வந்து ஒரு முழு மூச்சா வந்து படிக்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு புரிதலை வந்து இங்க எடுத்துக்கிட்டு வரலாம். இப்ப இந்த இதுல வந்து இப்ப இவர் வந்து ஒரு தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுறாரு. தொல்காப்பியம் வந்து 5 இலக்கண நூலாக கருதப்படுகிறது. நம்மளுக்கு எழுத்து, சொல், பொருள் மூன்றுத்துக்குமே இளம்பூரணர் தான் உரைய முதல்ல வைக்கிறாரு. அந்த உரையில இருந்து நன்னூல் வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா வரலாற்று இலக்கண ஆசிரியர்களை நம்ம பார்க்கும் பொழுது 3 நிலைகள்ல பாக்குறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மரபிலக்கணங்களை அப்படியே நம்ம மரபிலக்கணங்களை தொடர்ந்து ஒரு சாரார் வந்து இலக்கணங்களை எழுதிட்டு வர்றது, வடமொழி சார்பு இருக்கிற மாதிரி எழுதிட்டு வர்றது, வடமொழி இருக்கிறத புதிய செய்திகளோட சேர்ந்து எழுதுறது. அதாவது இதை பிரித்து பார்க்கும் பொழுது 3 வகையா வந்து வேலுப்பிள்ளை வந்து அவருடைய தமிழ் வரலாற்று இலக்கணம் அந்த நூல்ல வந்து பேசியிருப்பாரு. அதாவது தொல்காப்பியர், நன்னூல் எழுதின பவனந்தியார், நேமிநாதன், கக்கைப்பட்டினம் இவங்கெல்லாம் ஒரு சாராராக, இவங்கெல்லாம் வந்து தமிழ் ஆசிரியர் வழி தமிழ் வழி தொடர்புடையவர்கள், வடமொழி தழுவிய தமிழ் ஆசிரியர்கள், வடமொழியை நேரடியாக வடமொழி ஆசிரியர் அப்படின்னு நம்ம 3 விதமா பிரிக்கும் பொழுது இவர் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருக்காரு, எந்த பள்ளியை சார்ந்தவராக இருக்காரு அப்படின்னா பவனந்தி முனிவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்காரு. நம்ம சமய பின்புலத்தையும் எடுத்துக்கும் பொழுது தொல்காப்பியத்தை சமண பின்புலத்திலிருந்து விளக்குறது இளம்பூரணர் ஒரு சமணர் என்பது நம்மளுக்கு தெரியும். அதனால இவர்கிட்ட இளம்பூரணர் உடைய உரை இவர் எளிதாக இவர் வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள், அந்த சுவடிகள் அவர்கிட்ட இருக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா இவர் வந்து எந்த இடத்துல வேறுபடுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வந்து புதுமையான செய்திகளை சேர்க்கணும் அப்படின்றதுல, அந்த காலத்தினுடைய பதிவு இருக்கணும் அப்படின்றதுல முதன்மையா வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் எல்லா இடத்துலயுமே. இப்ப நன்னூலுடைய எழுத்தியல், அதாவது நான் நன்னூல் எழுத்ததிகாரத்தை மட்டும் கொஞ்சம் தொல்காப்பியத்தோட எப்படி வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் ஒரு சொல்லிடுறேன். தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகாரத்துல எழுத்தியலை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க நன்னூல்ல என் பெயர். ஏன்னா இந்த 100 நாட்களாக நீங்க வந்து நன்னூல்ல இருக்கிற செய்திகள் எல்லாமே நூற்பா வாயிலாக, நூற்பாவினுடைய விளக்கங்கள் மூலமாக கேட்டிருப்பீங்க. இந்த வகுப்புல இப்ப வந்து நம்ம நூலுக்கு வெளியில இருந்து நூலினுடைய நூலினுடைய ஆசிரியருடைய கல்வி புலத்துல இளம்பூரணருடைய உரை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இல்ல தொல்காப்பியத்தினுடைய வழிநூலாக இளம்பூரணத்தின் குழந்தையாக நன்னூல் சுட்டப்படுதுன்னு அப்படின்னு நம்ம போற்றுகிறோம். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கான சான்றுகளை நம்ம வைக்கிறதுக்கு பார்ப்போம். அப்ப தொல்காப்பியம் நன்னூலுடைய ஒப்புமை பகுதிகள் நமக்கு தெரியணும். முதல்ல நன்னூல் எழுத்தியலை வந்து எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல் நிலை, இடைநிலை, ஈற்றுநிலை, போலி, பதம், புணர்ப்பு என்று பன்னிருப்பாற்றுதுன்னு சொல்றேன். 12 வகையாக வகைப்படுத்தி ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி முறையெல்லாம் நம்ம கிட்ட நன்னூல் தொல்காப்பியத்துல பார்க்க முடியாது. தொல்காப்பியம் மொத்தம் வந்து 9 இயல்களாக இருக்கு. நம்ம நூன்மரபு என்ற பகுதியில பாத்தீங்கன்னா இந்த எண், பெயர், முறை, உருவம், மாத்திரை அந்த 5 செய்திகளும் தொல்காப்பியத்தினுடைய நூல் மரபுல நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து நன்னூல்ல இருக்கிற அந்த முதல் நூற்பா உங்களுக்கு தெரியும், என், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை. அந்த நூற்பாவை சொன்னா அந்த நூற்பால 12 வகையா வந்து நம்ம எழுத்தியலை வந்து பார்ப்பதற்கான ஃபர்ஸ்டே அவர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறோம். இந்த விஷயத்துல தொல்காப்பியத்துல இந்த விஷயங்கள் எங்கெங்க பேசியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா தொல்காப்பியத்தினுடைய இயல் பகுப்பு முறை வேற மாதிரி இருக்கும், நன்னூலுடைய இயல் பகுப்பு முறையை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப தொல்காப்பியத்துல நூன் மரபு, அந்த நூன் மரபு பகுதியில நன்னூல்ல குறிப்பிட்டிருக்க அந்த 12 பகுதிகள்ல 5 பகுதிகள், அதாவது எண், பெயர், முறை, உருவம், மாத்திரை இந்த 5 மட்டும் ஆராயப்பட்டிருக்கு. மொழி மரபுல தொல்காப்பியத்தினுடைய மொழி மரபுலதான் முதல் நிலை, இடைநிலை, ஈற்று நிலை, போலி இந்த 4ம் பேசப்பட்டிருக்கு. அப்ப தொல்காப்பியத்தினுடைய மொழி மரபுல என்ன பேசப்பட்டிருக்கு, நன்னூலுடைய 12 உறுப்புகள்ல நம்ம ஏன்னா அந்த 12 உறுப்புகள் நம்ம சொல்லி பிரித்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு எழுத்ததிகாரம் அப்படின்றத ஒரு முழுமைக்குள்ள ஒரு கட்டமைக்க முயற்சிக்கிறார் அவருடைய நூற்பால இருந்து பார்க்கறதுனால. அதனால இப்படி நம்ம வந்து பிரிச்சு பார்க்கிறோம். பதம் பாத்தீங்கன்னா
பதவியல்ல நன்னூல் தனித்து வந்து பதவியல்ல பேசுறாரு. இது தொல்காப்பியத்துல இருக்காது. பிறப்பியல் என்ற தனி இயல்ல தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. நன்னூல் வந்து எழுத்தியல்லையே எழுத்தியல் தலைப்புல வந்து பிறப்பியலை பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் என்று 3 தலைப்புகள்ல புணரியல் செய்திகளை வந்து நன்னூல் வந்து பேசுது. ஆனா தொல்காப்பியர் புணரியல்ல வந்து எங்கெல்லாம் பேசுறாருன்னா தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்று 6 வகையாக பிரித்து விளக்குகிறது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு தொல்காப்பியம் ஒரு விளக்க இலக்கண நூலாக அவர் வந்து தன்னை வந்து அவர் இலக்கண ஆசிரியர். தொல்காப்பியம் எந்த இடத்துல வேறுபடுறாருன்னு பார்த்தோம்னா, இளம்பூரணர் நன்னூல் பவணந்தியார் வந்து ஒரு சுருக்க இலக்கணத்தை பட்டு தரதால, அதனாலதான் நம்ம வந்து இன்றைய காலம் வரைக்கும் நன்னூலை வந்து பாடத்திட்டத்துல வந்து பாட புத்தகமாக படிப்பதற்கு எளிய நடையாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு திட்டமிட்டே நன்னூலை வந்து தொல்காப்பியத்தினுடைய இடத்தை நிரப்ப வேண்டும். அதே சமயத்துல தொல்காப்பியத்தினுடைய சாரத்தை பிழிந்து எளிமையாக தர வேண்டும் என்ற ஒரு நிலை. இது எல்லா நூல்லையும் நம்ம பார்க்க முடியும். சில கூடுதல் செய்திகளை அவங்க தர காரணம் அந்த காலத்தினுடைய சூழல். அந்த இலக்கணம் அதன் பணியை செவ்வனே செய்யணும்னா அக்கால சூழலை வந்து அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த காலத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, நான் 10 பாட்டு யாப்பியல் பண்றேன். யாப்புல வந்து கொஞ்சம் பயிற்சி இருக்கிற இலக்கண நூல்கள்ல பார்க்கும் பொழுது தொல்காப்பியத்துல 4 வகை பாக்கள் தான் இருக்கும். ஆனா நம்ம பாட புத்தகத்துல படிக்கிற காரிகை, யாப்பரங்கள காரிகையில பாத்தீங்கன்னா பாவினம் அதை பத்தி பேசுறோம். அப்ப அந்த பாக்கள் வந்து தொல்காப்பியத்தை அடியொற்றி வந்தாலும் சில வேறுபாடுகளை தனக்குள் கொண்டு வந்து பாவினம் என்பது அந்த காலத்துல தோன்றிய புதிய வகை பாக்களையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லா நூல்களும், அதாவது நம்ம இன்னைக்கு தொல்காப்பியம் என்ற ஒரு பெரும் படைப்பை வந்து அது ஒரு படைப்பாக தான் நம்ம பார்க்கணும். இலக்கண நூல் என்று தாண்டி அந்த இலக்கணத்தை படிப்பதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் நன்னூல் எழுத்து சொல்லுக்காக படிக்கிறோம். அகப்பொருளுக்கு நம்பி அகப்பொருள் படிக்கிறோம், புறப்பொருளுக்கு புறப்பொருள் வெண்பா மாலை படிக்கிறோம், அணிக்கு தண்டி அலங்காரம் படிக்கிறோம் என்று 5 வகையாக ஒரு நிலையில இன்று நம்ம பாடத்திட்டத்துல உருவாக்கப்பட்டிருக்க இந்த நூல்கள் தான் எப்படி ஒரு கல்வி சூழல்ல தொடக்க காலத்திலேயே ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துல இருந்தோ இல்ல ஒரு 11ஆம் நூற்றாண்டுல 13ஆம் நூற்றாண்டு அந்த உரை எழுந்த காலத்துல இதை எப்படி உருவாக்குறாங்க. உரைகளும் தோன்றுகிறது, புதிய இலக்கண நூல்களும் தோன்றுகிறது. அந்த தோன்றிய இலக்கண நூல்கள் தான் தனக்கான இடத்தை வந்து கல்வி சூழல்ல பெற்றிருக்கு. ஆனா தொல்காப்பியத்தினுடைய அந்த பாடம் கற்பிக்கின்ற நிலையும் சரி, ஏன்னா தொல்காப்பியம் வந்து பாடம் கற்பிக்க முடியாத ஒரு சூழலையும் நம்ம பார்க்க முடியும். பாடம் கற்பிக்க அதுக்கான உவே சாமிநாதையர் பதிப்பிக்கிறாரு, எல்லா நூல்களையும் பதிப்பிக்கிறாரு, இலக்கணத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்காரு. நன்னூலை வந்து தலைகீழா பாராயணம் செய்யற அளவுக்கு அன்றைய காலகட்டத்துல அவருடைய எம்சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நன்னூலை வந்து தலைகீழா சொல்லணும், பாராயணம் செய்து அந்த நூற்பாவெல்லாம் பேசணும்னு சொல்றா. அவங்களுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் வந்து வேறாக கருதப்பட்டிருக்குன்னு பேசுறாரு. அப்படி அந்த மாதிரி அவர் பேசுறதுக்கான சூழல்ல நன்னூல் அந்த அளவுக்கு அவருக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க. நன்னூலை அவர் வந்து விரும்பி அந்த கற்றுக்கொண்டிருக்கிறார். பிற நூல்களும் அப்படிதான். ஆனா தொல்காப்பியத்தை அவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னிச்சையாக அவர் தானாக தான் அந்த தேடி படிக்கிற ஒரு நிலை வந்திருக்கு தவிர பாடம் கேட்டதாகவோ அவர் தொல்காப்பியத்தை வந்து பாடம் கற்பிக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து பதிவு பண்ணவே இல்லை அந்த காலகட்டத்திலே. ஏன்னா அந்த காலகட்டத்துல தொல்காப்பியத்தினுடைய இடத்தை நிரப்புவதற்காக இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாமே தோன்றிவிட்டது. எளிமைப்படுத்தி தரும் அப்படின்ற ஒரு நிலையில எழுதுறாங்க. இந்த எளிமைக்கான காரண புள்ளியாக எழுத்ததிகாரத்திற்கும் சொல்லதிகாரத்திற்கும் இளம்பொருளுடைய உரை வந்து அவருக்கு தொடக்கமா இருக்கு. ஏன்னா இளம்பொருளுடைய உரையை படித்து கொண்டுதான் அவர் வந்து நன்னூல் என்ற நூலை எழுதியிருக்க கூடும். தொல்காப்பியமும் இளம்பூரனுடைய உரையும் தான் நன்னூலுடைய வழிநூலாக கருதப்படுகிறது. நன்னூல் வந்து ஒரு வழிநூல் சொல்லும் பொழுது அதற்கு முதல் நூலாக இந்த இரண்டும், அதாவது ஒரு உரை வந்து ஒரு நூல் உருவாக்கத்திற்கு ஆதார புள்ளியாக இருப்பதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம வந்து பிறப்பியல் தனியெல்லாம் பேசியிருக்கோம்னு சொன்னா அடுத்தது உயிரிற்று புணரியல் அதெல்லாம் பேசிட்டோம். இப்படி எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல்கள்ல தொல்காப்பியத்துல நன்னூல்ல இருக்கிற அந்த 12 உறுப்புகள் எங்கெல்லாம் பேசியிருக்காங்கன்ற ஒரு வரைபடம் ஒரு நிலையில சொன்னோம். இப்ப நூல் மரபுல தொல்காப்பியத்துல என்னென்ன சொன்னேன், எண், பெயர், முறை, உருவம், ஆத்திரை, இந்த 5ம் பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த 5ல என்னன்னா என்ன நம்ம சொல்றோம்,
அகர முதல் நகர இருவாய் எழுத்துக்கள் 30 ஆகும். இப்ப இதுல நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே எடுத்தோடனே தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் சொல்லும் பொழுது தொல்காப்பியர் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து சொல்லுவாரு, சார்பெழுத்து 3ன்னு சொல்றாரு. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வர மரபில் மூன்றளங்கடையே அவைதான் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் அன்ன என்று தொல்காப்பியம் சொல்லுது. இதுதான் நன்னூல் எப்படி சொல்லுதுன்னா, உயிரும் உடம்பும் 30 முதல அப்படின்ற நிலையில பேசுது. அதுல அவர் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த எண்ணுன்ற ஒரு விஷயத்த வச்சு பேசும் பொழுது எண்ணிக்கை எண்ணிக்கைனா இப்ப இதுல என்னென்ன நூற்பாக்கள் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, குறில் 5, நெடில் 7, அப்புறம் அகர முதல் ஔகார இருவாய் 12 உயிர் எழுத்து, 18 மெய் எழுத்து, வல்லினம் 6 மெல்லினம் 6ன்னு சொல்ற அந்த எல்லா விஷயத்தையும் தான் அவர் என்னன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த ஒரு பகுப்புல பேசுறாரு. இப்படி பெயர்னா பெயர் வைக்கின்ற முறை, இதெல்லாம் நூல் மரபுல இருக்க தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் சொன்ன விஷயங்களை நன்னூல் 12 பகுதிகளாக ஒரு திறனாய்வு செய்து தொல்காப்பியத்தையும் இளம்பூரணர் உரையையும் படித்து முடித்து திறனாய்வு செய்து அதை எப்படி நம்ம ஒரு நூலாக தரணும் அப்படின்ற ஒரு நிலையில தோன்றிருக்கோம். இதற்கு காரணம் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவரும் ஒரு இளம்பூரணர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார். அப்புறம் இளம்பூரணருடைய உரையில புதிய செய்திகள் நிறைய இருக்கு. அவருக்கு வடமொழி செய்திகளை பேசலன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வடமொழி சார்ந்த அறிவு இருக்குன்றதுக்கான சான்றுகளும் அவருடைய உரை பகுதியில இருக்கு. இதெல்லாம் தான் இளம்பூரணர் அடியொற்றி எழுதும் பொழுது அவனந்தி நன்னூல்ல அந்த பதவியல் வைக்கிறதுக்கும் வடமொழி வரும் பொழுது தற்பம் தற்சமம் எல்லாம் பேசுறதுக்கான அந்த கால சூழலை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இளம்பூரணருடைய தாக்கமாக நம்ம கருதலாம். அடுத்தது பெயர் சொல்லும் பொழுது எழுத்துக்களுக்கான பெயர் குறில் நெடில் அதுதான் வல்லினம் மெல்லினம் உயிர் இதெல்லாம் நம்ம என்ன சுட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதைதான் நம்ம பெயராக சொல்லப்படுகிறது. நன்னூல் தரும் சிறப்பு செய்திகள். இப்ப நன்னூல் இந்த 2 விஷயத்துல நூல் மரபுல என்ன தொல்காப்பியத்துல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழிக்கு முதல் காரணமாகவும் அந்த அணுத்திரள் ஒளியின் காரியமாகவும் விளங்கும் ஒளி எழுத்தாகும். அந்த எழுத்துக்கான விளக்கத்தை தருகின்ற பொழுது நன்னூல் தருகின்ற விளக்கம் சற்று கூடுதலாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விளக்கம் தொல்காப்பியத்துல இல்லை. இது ரொம்ப முக்கியமா இருக்கும். மொழி முதல் காரணமா அணுத்திரள் ஒளி எழுத்தது முதல் சார்பியன இருவகத்த அப்படின்னு சொல்லி முதலெழுத்து சார்பெழுத்து அவர் பேசுறதுக்கும் இவர் அங்க இடத்துல ஒரு ஜென்ரலா சொல்லாம எழுத்துனா என்ன, மொழிக்கு முதல் காரணமா இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஒரு புதிய அந்த நூல் அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா முதல்ல செய்யும் பொழுது எல்லாருமே இருக்க முடியாது. அதனால செய்யும் கூடுதல் செய்தி நம்ம தரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர்கிட்ட பவனந்தி கிட்ட இருக்கு. அவர் நன்னூல்ல இருந்து தொல்காப்பியத்துல இருந்து எடுக்கின்ற அந்த முதல் எழுத்து சார்பெழுத்து 2 வகைதான் எழுத்து. ஆனா எழுத்துக்கான விளக்கம் என்ன தரலையே தொல்காப்பியர், நம்ம கொடுப்போம் எழுத்தெனப்படுவ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. எழுத்தெனப்படுவன்னு ஆரம்பிச்சுட்டாருல, இவர் மொழிக்கு முதல் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து அப்படின்னு சொல்லி எழுத்துக்கான விளக்கத்தை தராரு. அடுத்தது சார்பெழுத்து 3 என்று தொல்காப்பியர் கூறுகிறான்னு பார்த்தோம். குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆயுதம். நன்னூல் 10 சொல்லுது. அதனுடைய விதியாக 367 விரித்து பேசுகிறது பார்க்கலாம். உயிர்மை ஆயுதம் உயிரளவு ஒற்றளவு அக்கிய ஈ ஊ ஐ ஔ மக்கான் தனிநிலை 10 சார்பெழுத்து ஆகும். உயிர்மை 216, ஆயுதம் 8, உயிரளவடை 21, ஒற்றளவடை 42, குற்றியலுகரம் 37 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை அவர் கொடுத்து நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு விரியாக 369 தொகைப்படுத்தலாம் அப்படின்றாரு. அப்ப ஒரு சார்பெழுத்துக்கள் 3 சொன்னாரு, இவர் 10 சொல்லி அதுல 369 சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு குழப்பம் வரலாம். ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தொல்காப்பியருக்கு உயிர்மை எல்லாமே முதலெழுத்துல நம்ம சொல்லிட்டோம். அது சார்பு வரும் பொழுது அது சார்பெழுத்தாக திரும்ப அது சொல்வதற்கான இடம் இல்லை. அதனால அவர் அதை விட்டு விட்டார். இவர் கூடுதல் விளக்கத்தை அங்க சேர்த்திருக்காரு. ஏன்னா புரிதல் தேவைப்படும். எப்படி ஒரு மகர குறுக்கம்னா என்ன, ஐகார குறுக்கம்னா என்ன, இந்த குறுக்கங்கள் எல்லாம் அவர் வைக்கல. இதுக்கு இளம்பூரனுடைய உரையில நம்மளுக்கு விளக்கம் இருக்கு. பெயர் பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்களாக நம்ம ஏற்கனவே என் பெயர் முறை பிறப்பு உருவ மாத்திரையில பார்க்கும் பொழுது பெயர்ல இவர் என்ன சொல்றாரு, நன்னூல் தருகின்ற அந்த சிறப்பு செய்தியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வினா எழுத்துக்களாக தொல்காப்பியர் ஆ ஏ ஓ 3ஐ மட்டுமே கூறுகிறார். நன்னூல் என்ன சொல்றாரு, ஏ யா 2ஐயும் உடன் சேர்த்து குறிப்பிடுகிறார். எகரம் யா யா அந்த பெரிய யா சொல்றாரு. தொல்காப்பியம் ஏ யா இந்த 2ஐயும்
சொல்லதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. எழுத்ததிகாரத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்லதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் வந்து தன்னுடைய அந்த தொல்காப்பியம் முழுமையும் பயின்றிருக்கார் அப்படின்றத தெரியுது. ஆனா எந்த இடத்துல வைக்கிறது, வினா எழுத்துக்களாக இருக்கிற இடத்துல வைக்கிறதா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் எழுத்ததிகாரத்தை கொண்டு வந்திருக்கார். யாருடன் என்னும் ஆயுள் பிறவியும் அறியா பொருள்வையும் தெரிய தோன்றும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லதிகாரத்துல இந்த யாது ஏ இந்த 2 வினா எழுத்துக்கள் வரப்படுது அங்க பேசியிருக்காரு. ஏன்னா முதல்ல எழுதுற ஒரு இலக்கண நூல்கள்ல வேற ஏதாவது ஒரு லேக் இருந்து அவங்களுக்கு பின்னாடி தொகுத்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து நன்னூல் என்ன பண்றாரு, நன்னூல் எழுதின ஆசிரியர் வானதி என்ன பண்றாரு, இங்கேயே அது வினா எழுத்துக்களாக எழுத்ததிகாரத்துல அமைக்கிறது. இந்த எழுத்துக்களுக்கு பெயர் வைக்கும் இடுகுறி பற்றியும் காரணம் பற்றியும் வழங்கும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. இடுகுறி காரண பெயர் பொது சிறப்பின அப்படின்ற ஒரு நூற்பார் மூலமாக பெயர் எப்படி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து கூடுதல் செய்தியாக நம்ம பார்க்கலாம். முறை பாத்தீங்கன்னா அகரத்தை முதலாக கொண்டு நகரத்தை இறுதியாக கொண்டு முடிவது தமிழ் எழுத்தின் முறையாகும். உயிர்மை ஒழிக்கும் போது மெய் முதலும் உயிர் பின்னும் ஒழித்தல் முறையாகும். மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே என்று தொல்காப்பியர் விளக்கம் அளிக்கிறது. எழுத்தின் முறை வைப்பு வந்து பார்க்கும் பொழுது கசட தபர ஞான ஞமன யரள வளல் இதெல்லாம் எழுத்துக்கள் ஒன்றை ஒன்று தொடரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்ற வேண்டும். அவற்றை எழுத்து மயக்கம் என்று குறிப்பிடுவர். அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று வகைப்படுகிறது. இவை மயங்குவதில் குறிப்பிட்ட ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. இதெல்லாம் தான் முறைன்ற இந்த விஷயத்துல வந்து நன்னூல் பேசியிருக்காரு. முதல், இடை, ஈறு இவற்றில் தொல்காப்பியத்துல மொழி நிலையில் அடையும் சில இடைநிலையில மாறுதல்களையும் பற்றியும் மொழி மரபுல கூறியிருக்காரு. முதலும் ஈரும் மயங்கிறத பத்தி அந்த நிலை பத்தி புணரியல் பகுதியில பேசுறத நம்ம பார்க்கலாம். இது வந்து தொல்காப்பியத்துல இந்த செய்திகள் எங்க குறிப்பிட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியோட பேசுறேன். யாராலா என்ற கசப்ப மயங்கும் அந்த இடம்லாம் வந்து எடுத்து காட்டிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மாத்திரைன்னா நம்ம வந்து குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்ற அந்த மாத்திரை வழங்குகிற முறை இருக்கு. கண் இமைக்கும் நொடியும் கை நொடியும் மாத்திரை தான் அளவு என்ற அந்த மாத்திரைக்கான இலக்கணமும் சரி. மெய்யின் அளவு அரை, சார்பெழுத்துக்கு மாத்திரை பேசும் பொழுது 3 மாத்திரை. ஏன்னா தொல்காப்பியத்துல 3 மாத்திரை ஒன்று இல்லது அதை அந்த பேசியிருப்பாரு அவரு. இவர் வந்து 3 மாத்திரையில இருந்து அரை மாத்திரை எந்த நிலையில பேசுறது, மகர குறுக்கத்திற்கு அளவடைக்கு மாத்திரை எப்படி வரும், இந்த மாதிரியான மாத்திரைகளுக்கான அளவை சொல்றதுதான் அந்த மாத்திரை என்ற வகுப்புல வந்து பேசலாம். இப்ப நன்னூல்ல வந்து பார்க்கும் பொழுது முறைக்கு என்ன சிறப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினா எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வருவன இவை என்று, ஈற்றில் வருவன இவை என்றும் வேறுபடுத்தி நன்னூல் குறிப்பிடுகிறது. அவர் தெளிவா வந்து ஒரு வரையறையை கொடுக்கிறாரு. ஏ யா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே. இப்படிப்பட்ட அந்த ஒரு கிளாசிபிகேஷன், அந்த ஒரு விஷயம் வந்து தொல்காப்பியத்துல நம்மளுக்கு பார்க்க முடியாது. தொல்காப்பியத்துல வினா எழுத்துக்கள்னா என்னன்றத சொல்லியிருக்காரு. சொல்லதிகாரத்துல செஞ்சதை எழுத்ததிகாரத்துல இவர் வந்து சேர்த்துட்டு கூடுதலா என்ன சொல்றாரு, எப்படி வந்து முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2 சொன்னார் தொல்காப்பியர். ஆனா எழுத்துக்கான இலக்கணத்தை நம்ம அதுல பார்க்க முடியும். அது போல இதுல வந்து வினா எழுத்து எங்க வரும், எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல வரும், அந்த வழக்கு முறையை கொண்டு எது வந்து மொழிக்கு முதல்ல வரும், எது வந்து ஈற்றில் வரும் அப்படின்னு பிரித்து கொண்டு ஏயா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே அப்படின்னு அமைக்கிறார். அதுக்கப்புறமா வந்து மெய் மயக்கத்தை பத்தி பேசும்பொழுது இடைநிலை மெய் மயக்கத்துல சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். வடிவேல் முருகன் சார். அம்மா நீங்க தொடருங்கம்மா. இடைநிலை மெய் மயக்கத்தை பத்தி பேசும் பொழுது
அது சொல்லும் முறையில வந்து நன்னூல் வந்து வேறுபட்டிருக்கு. எப்படி வேறுபட்டிருக்குன்னா, கா, சா, த, ப இந்த 4 வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம், ராலா நீங்கிய 16 உடல்நிலை மெய்மயக்கம் சொல்லி நன்னூல் 110 நூற்பால வந்து பேசுறது வந்து தொல்காப்பியத்துல குறிப்பிடாத ஒரு விஷயமாக கருதப்பட்டிருக்கு. இப்படி வந்து மாத்திரை, திரும்ப இந்த மாத்திரை அளவு பேசும் பொழுது தொல்காப்பியர் குறில் நெடில் மெய் குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் அகரகுறுக்கம் ஐகாரகுறுக்கம் ஔகாரகுறுக்கம் இவற்றுக்கு மட்டுமே மாத்திரை குறிப்பிட்டிருக்கோம். ஆனா நன்னூல் சார்பெழுத்து 10 ஒரே நூற்பாவில், அதாவது மாத்திரை அளவை தொகுத்து சொல்றத பார்க்கலாம். அது நன்னூலுடைய 99வது நூற்பால இருக்கு. இப்ப உருவம் பத்தி பேசலாம். பாத்தீங்கன்னா, உட்பெரு புள்ளி உருவாகுமே, இதனுடைய விளக்கம், இந்த உருவத்தை பத்தியான விளக்கம் வந்து இளம்பொருள் உரையில இருந்துதான் நம்மளுக்கு வந்து அவருக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம். மகர குறுக்கம் உள்ளே ஒரு புள்ளியை பெறும், மெய்யின் இயக்கம் புள்ளியோடு நிலையும், எகர ஒகரம் புள்ளி பெறும், அகரமோடு உயிர்க்கும் பொழுது புள்ளி நீங்கிய வடிவம் பெறும், ஏனைய உயிர்களோடு சேரும் பொழுது அந்த திரியும். இதெல்லாம் உருவம் பற்றிய செய்திகள். இந்த உருவம் பற்றிய செய்திகள் தொல்காப்பியத்துல இருக்கு. புள்ளியில்லா எல்லாமையும் உருவாகியும் எகரமோடு உயிர்த்தலும் ஏனைய உயிரோடு உருவு திரிந்தும் உயிர்த்தலும் ஆயிர எளிய உயிர்த்தல் ஆரை அப்படின்னு தொல்காப்பியத்துல பேசப்பட்டிருக்கு. இத நன்னூல் எப்படி பேசியிருக்குன்னா, புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகியும் ஏனைய உயிரோடு உருவு திரிந்தும் உயிரளவாயுதன் வடிவொழித்து இருவயிர் பேரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை. இப்ப பாத்தீங்கன்னா, படிக்கும் பொழுதே ஒரே நூற்பானுடைய தன்மையோட அந்த எழுத்தினுடைய அண்மை கிளவின்னு ஒரு வார்த்தையை கூட அவர் வந்து தொல்காப்பியர் வந்து விரித்து சொன்னத, அண்மை விளக்கும் சுட்டுங்கிழவி அப்படிதான் வரும். அதை வந்து இவர் அண்மை கிளவின்னு பயன்படுத்துவாரு. தொல்காப்பியருடைய நூற்பாவினுடைய பயிற்சி முறை, தொல்காப்பியத்தை படித்து அதை உள்வாங்கி இளம்பொருளுடைய விளக்கத்தை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நன்னூலுடைய உருவாக்கம் நடைபெற்றிருக்குன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு நம்மளுக்கு. இதுல நன்னூலுடைய உருவத்தில என்ன சிறப்பா வந்து அவர் சுட்டியிருக்காரு, தொல்காப்பியம் சொல்லாதது எகரமும் ஒகரமும் புள்ளி பெறும் என்னும் செய்தி நன்னூல் வந்து அதை மட்டும்தான் வற்புறுத்தி பேசுது. இந்த தொல்காப்பியர் தரும் தனி செய்திகளை, அதாவது தொல்லை வடிவின எல்லா சிறப்பித்து கூறவில்லை, அதாவது எடுத்துக்காட்டு தந்து விளக்கல. தொல்காப்பியர் ரொம்ப இந்த உட்பெரும் பிள்ளி உருவாகுமே என்ற நூற்பாக்குல எப்படி தனித்தனியா எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம நன்னூல் எப்படி சொல்லுதுன்னா, தொல்லை வடிவின எல்லா எழுத்தும் ஆண்டு எய்து எகர ஒகர மெய்ப்புள்ளி அப்படின்னு பொதுவான ஒரு இலக்கணத்தை வந்து நன்னூல் குறிப்பிடுவதாக நம்ம பார்க்க முடியும். இந்த எழுத்துக்களுடைய அமைப்பை வந்து நூன் மரபுல நூன் மரபுல தன்மை நிலையில இருக்கிறதாகவும் மொழி மரபுல இடம் சார்பு தன்மை எப்படி இருக்கு அந்த நிலையிலையும் அதனுடைய அமைப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்நிலை எழுத்துக்கள், மொழி முதல்ல வர எழுத்துக்கள் என்னென்ன, இடையில வர எழுத்துக்கள் என்னென்ன, அப்படிலாம் வந்து நம்ம நன்னூலுக்கும் தொல்காப்பியத்துக்கும் வரையறை வைத்துக் கொண்டால் அது நீண்டு கொண்டே செல்லும். முதல்நிலை எழுத்து இருக்கு, இறுதி நிலை எழுத்து இருக்கு. இதுல வந்து நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த சகர கிளவி மொழி முதல்ல வராதுன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஆ ஐ ஔ இம்மூன்றும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருவதில்லை சகரம் என்று தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கோம். ஆனா நன்னூல் என்ன பண்ணிருப்பாரு, 12 உயிரும் காசா த ஞா ப ம வ ய ஞ ஞ 10 உயிர்மையும் மொழிக்கு முதலில் வரும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடாததெல்லாம் சேர்த்திருக்காரு. இதெல்லாம் வந்து மொழியினுடைய வளர்ச்சியை அந்த காலத்தினுடைய சூழலை கருத்தில் கொண்டு நன்னூல் இயற்றியதற்காக எல்லாரும் பேசுறவங்க நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம் எப்படி வந்து வருகிறது அப்படின்னு. இறுதி நிலையில தொல்காப்பியர் என்ன சொல்லுவாருன்னா, உசு முசு என்ற இருமொழிக்கண் மட்டுமே வரும் என்று இந்த மாதிரி சிறப்பித்து சொல்ற ஒரு விஷயம் வந்து தொல்காப்பியத்துல நம்ம ஆழமா பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு இலக்கண ஆசிரியராக தன்னை ஒவ்வொரு நிலையிலும் தொல்காப்பியர் வந்து காட்டிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருடைய நூற்பாக்கள் இன்னும் சிலது விளக்கம் பெறாமலே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியனுடைய அந்த செய்யுளியல் பகுதி படிப்பு நிலையில வந்து அதை வந்து பாடம் சொல்லி தருகின்ற ஒரு முறையிலையும் அதுக்கு வந்து பெரிய ஒரு இடர்பாடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனுடைய தொடை வகைகளை பத்தி பேசும் பொழுது அது 13,699 வகைகள், அதனுடைய அந்த என் கவுண்டிங் வராத சொல்றாங்க. 625 அடிகளை பத்தி சொல்லும் பொழுதும் இப்படி அவருடைய இலக்கணம் என்பது ஒரு கணிதவியல் பார்வையிலையும் இருக்கு. அவர் ஒரு மொழியியல் அறிஞராகவும் தன்னை காட்டிக் கொள்கின்ற அந்த நிலை இருக்கு. உருபன் ஒளியன்லாம் அவரே அந்த காலத்திலேயே அவரே பேசி முடிச்சுட்டாருன்னு இன்னைக்கு நம்ம வந்து மொழியியல் ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் எல்லாருமே தொல்காப்பியத்தை தான் முதல் மொழியியல் அறிஞராக அடையாளப்படுத்துகின்ற இனங்காணுகின்ற ஒரு சூழல் இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா
எளிமை காரணமாக நன்னூல்ல எடுத்துட்டு வந்து பேசுறதும், புறப்பொருள் என்பாமலையில நம்பியக பொருள்ல அப்படின்னு வந்து நம்மளா வந்து அதை வந்து ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு அதை பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை மட்டுமே பேசக்கூடாது. இப்ப நாள்தோறும் நன்னூல் சொல்லும் பொழுது நாள்தோறும் தொல்காப்பியம் என்ற ஒரு பணுவலையும் நம்ம இது போல வாசிக்கின்ற ஒரு சூழல் நிறுவனரான ரமேஷ் ஐயா வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது பழமையான இலக்கண நூலை படிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா நன்னூல் என்பது நம்ம எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்போம். அதையே வந்து நம்ம வந்து திரும்ப வந்து முன்னெடுப்பது சிறப்பான ஒரு காரியம்தான். ஆனா பழமையை தேடுகின்ற அந்த ஒரு சூழல் தமிழில் கிடைக்கின்ற கிடைக்கிறதுலே முதன்மையான நூலாக கருதப்படுகின்ற இலக்கண நூலாக கருதப்படுகின்ற தொல்காப்பியம் வெறும் இலக்கண நிலையில மட்டும் இல்லாம ஒரு இலக்கிய கோட்பாட்டிற்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு நூலாக கருதப்படுகிறது. அதை வாசிக்கின்ற அதை புரிந்து கொள்வதற்கான தேடலை வந்து நம்ம முன்வைக்கணும். நம்மளுடைய கடமையாக தான் அது கருதப்படும். நான் இந்நேரத்துல வந்து சொல்றேன். அதை வந்து நம்ம இன்னும் வந்து இது போன்ற நிகழ்வுகள்ல தொல்காப்பியம் போன்ற நூல்கள் அந்த நூல்களை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அந்த தொல்காப்பிய கல்வி என்பது எப்படி ஒரு காலகட்டத்துல இல்லாம இருந்தது, அதுக்கப்புறம் உரைகள் அதனை வந்து முன்னெடுத்தது, திரும்ப அதனுடைய இடத்தை அதனுடைய இலக்கணங்களாக அதனுடைய குழந்தை இலக்கணங்களாக கருதப்படுகிற நன்னூலோ யாப்பரங்களுக்கு அருகியோ அணி இலக்கணம் தண்டி அலங்காரமோ நம்பியக பொருள் புறப்பொருள் வெண்பாமாலையும் எடுத்துக்கொண்டு அதையே எளிமைக்காக கருதி எளிமையை பாடமாக கருதி அதையே நம்ம பாட புத்தகத்துல வைத்து படித்து கொண்டிருக்கிற சூழல்ல தொல்காப்பியத்திற்கான இலக்கண கல்வியில ஒரு சிறு இடர்பாடும் அதுல வந்து ஒரு தோய்வும் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது வந்து அதை கேட்டா எல்லாருமே அது வந்து ரொம்ப மிகவும் கடினமாக இருந்த பகுதியாக இருக்கு. ஆனா இவர்கள் எல்லாம் இலக்கணத்தை கற்றுக்கொண்டு ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காங்கல்ல, அதற்கான துணை கருவிகள் நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம பார்வை வந்து அதை விரித்து பார்ப்பதற்கு மூலம் விளக்க இலக்கணமாக இருக்கிற தொல்காப்பியத்துல பல செய்திகள் ஒளிந்து கிடக்கிறது. அதை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் போலியை பத்தி பேசுறாரு. போலி மொழி முதற் போலி மொழி இறுதி போலி அப்படின்னு நன்னூல் சொல்கின்ற விளக்கத்திற்கும் தொல்காப்பியர் சொல்லுகின்ற விளக்கத்திற்கும் இருக்கின்ற செய்திகள் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்திருக்கோம். பிறப்பியல் செய்தி சொல்லலாம். உந்தி முதலாம் உந்துவழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையினும் பல்லும் இதழும் நாவும் மூக்கு அப்படின்னு சொல்லி அன்னம் என்று தொல்காப்பியர் இந்த நூற்பாவைதான் நம்ம இன்னைக்கு வந்து ஒளி அணியல் பேசுற இடத்துலயும் சரி மொழியியல் அறிஞர்கள் எல்லாரும் எப்படி வந்து எழுத்துக்கள் பிறக்கிறது அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுறது நம்ம எழுத்துல வந்து அவர் வந்து நன்னூல் சொல்லலைன்ற மாதிரி நன்னூல் சொல்லியிருப்பாரு. எழுத்து அணுத்திரள் ஒளி எழுத்து மொழி முதற் காரணமும் அணுத்திரள் ஒளி. இந்த நூற்பா என்பது மொழிக்கு எழுத்து என்பது எப்படி வந்து ஒளி வந்து பிறக்குது ஒளியிலதான் இருக்கு அப்படின்றத பேசும் பொழுது நம்மளுடைய உறுப்புகள் எப்படி எல்லாம் செயல்படுகிறது பிறப்பியல் முயற்சியில எப்படி பண்ணுது அப்படின்னு ஒளியே எழுத்து ஆகும் உள்ளிருந்து எழும் காற்று ஒளியாக மாறி அவை மொழிக்கு காரணமாக அமைகிறது. உந்தி இடமாக கொண்டு எழுப்பப்படும் காற்று தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலைத்து பல்லும் இதழும் நாவும் மூக்கு அன்னம் இந்த உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு வருது. இதுதான் நிறைவுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப அவர் அப்படியே எடுத்துக்கிட்டு நன்னூல் வந்து பேசுறத நம்ம பார்ப்போம். இப்ப இவ்வாறு வந்து தொல்காப்பியத்துல நன்னூல்ல இருக்கிற செய்திகள் ஓரளவுக்கு எழுத்ததிகாரம் இதே மாதிரி நம்ம சொல்லதிகாரத்திலையும் பார்க்கலாம். சொல்லதிகாரத்துல எந்தெந்த சொற்கள் வந்து அவர் விளக்கம் எடுத்திருக்காரு கொடுத்து உரிச்சொற்களை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் இடைச்சொற்களை எப்படி பாக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு கட்டுரையாக இதுல வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம்னா இளம்பூர்ணருடைய சொற்பிரயோகங்கள் அவருடைய உரை பகுதியில வந்திருக்க வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை தொல்காப்பியத்தினுடைய நன்னூலினுடைய நூற்பாவில இழுத்தாடப்படுகின்ற இடங்களாக எந்த இடத்துல அவர் வந்து பேசியிருக்காரு அதற்கான சில சான்றுகள் தொல்காப்பிய நூற்பாலேயே நம்ம வந்து பார்த்தோம். சிலதெல்லாம் வந்து நன்னூல்ல எடுத்துட்டு வந்து பேசுற இடத்த அதே போல நன்னூலுடைய நூற்பாக்களில் இளம்பூர்ணனுடைய உரைகள் அதாவது அவருடைய உரையில வந்து பயன்படுத்துகின்ற அந்த எழுத்துக்கள் அந்த சொற்கள் அந்த சொற்பிரயோகங்கள் அதை வந்து எடுத்துட்டு வந்து பேசி பண்ணும் பொழுது இதற்கான தரவுகளை எல்லாம் தொகுத்து கட்டுரையாக தரும் பொழுது இன்னும் சிறப்பாக அது வெளிவரும் நினைக்கிறேன். ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. சரிங்க. இப்ப தொல்காப்பியர் ஒரு செய்தியை மட்டும் நான் இப்ப சொல்லல. நம்ம எல்லாரும் பவனந்தியினருடைய காலத்தை பத்தி பேசும்பொழுது பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டு நம்ம சொல்றோம். அவர் வந்து தொல்காப்பியத்தை படித்திருக்காரு. தொல்காப்பியத்திற்கு இளம்பூர்ணருடைய வாசிச்சிருக்காரு.
சேனாவரையர் உரை அப்ப அதை அவருடைய காலத்தை பத்தி பார்க்கும் பொழுது அவர் பின்னாடி வராரு. ஆனா அதனால அந்த மாதிரி சில இடங்கள் பார்க்கும் பொழுது சேனாவரையர் ஒரு நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுறாரு. இளம்பூரணருடைய உரையின் விளக்கத்திற்கு கூடுதல் செய்திதான் அது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நன்னூல் எழுதின பவணந்தி அந்த இளம்பூரணருடைய உரையோடு நின்று விடுகிறார். அந்த சேனாவருடைய உரை பகுதியை தொட்டு காட்டல. ஏன்னா அப்ப அவருடைய காலம் பிந்தியது. இது உரைக்கு சான்று, காலத்திற்கு சான்று காட்டும் பொழுது நம்மளுடைய ஆராய்ச்சி தொகுதியில ராராகவன் பேசுறாரு. ராகவையங்கர் அந்த தன்னுடைய அந்த நூல்ல ஆராய்ச்சி தொகுதியில இந்த விளக்கத்தை சொல்லியிருப்பாரு அழகா. நன்னூலுடைய இளம்பூரணருடைய உரை உரையாசிரியர் சேனாவரருக்குரிய உரை பொருளை அறிந்தவராயின் சீறி அச்சேனாவரையர் கருத்துக்கேற்பவே அச்சூத்திரத்தை திரிப்பற ஐயமில்லை. ஆனா சேனாவரையரது உயர்ந்த உரை கருத்தை அன்றி உரையாசிரியர் உரைய கேற்ப, அதாவது உரையாசிரியர்னா இளம்பூர்ணர் உரைக்கு ஏற்பவே நன்னூலார் கூறி செல்லுதலை எடுத்து காணலாம் அப்படின்றாரு. பல இடங்கள்ல பார்க்க முடியுதுன்றாரு. இந்த அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல் என்பதற்கு இனப்பொருள் கூறுக என்றும் உரையாசிரியர் கூறிய பொருளையே பவணந்தி முனிவர் தம்பால் நின்னா உள்ளது கூறியும் மாற்றியும் உள்ளது சுட்டியும் உரைப்பர் சொற்சுருக்குதற்கே அப்படின்றார். அதாவது நான் சொன்ன அந்த நூற்பாவினுடைய தொல்காப்பியனுடைய நூற்பாவில வர இளம்பூர்ணனுடைய விளக்கத்துல வருகின்ற அந்த சொற்கள் அப்பொருள் அல்ல பிரிது, அந்த இடத்துல அவர் சொல்ற அந்த கிளவியாக்க தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கிய சூத்திரத்துல அல்லது இல்லதெனின் அந்த நூற்பால அந்த அப்படியே எடுத்துட்டு இவரு அதுக்கு இளம்பூர்ணனுடையதான் எடுத்து காட்டுறாரு. அதுல சேனாவரையருடைய உரையினுடைய செய்தியை சுட்டி காட்டல. அப்ப சேனாவரையர் பிற்காலத்தை சார்ந்தவர். இளம்பூர்ணருடைய காலத்திற்கும் சேனாவரையர் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் நிறுவனத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கால ஆராய்ச்சிக்கு, சமூக பின்புலத்திற்கு, சமூகத்தினுடைய உறவுல சொற்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கு, எல்லாத்துக்குமே இந்த இலக்கணம் என்பது வெறும் ஏட்டுக்கல்வியாக நம்ம பார்த்து இலக்கண கல்விதானே அப்படின்றது இல்லாம, இலக்கணம் என்பது சமூகத்தை பிரதிபலிக்கின்ற காலத்தை காட்டும் கண்ணாடியாக இலக்கியம் இருப்பது போல, இலக்கணத்துல இருக்கிற மொழி ஆராய்ச்சி செய்கின்ற அந்த சொற்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற இன்றைய தலைமுறையில இன்றைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது இலக்கணம் என்பது சமூகத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா பார்க்க முடியும். அதுல நன்னூலார் தன்னுடைய காலத்துல இருக்கிற பதம் அந்த வடமொழி சொற்களை பற்றி பேசுகின்ற இடத்தை பார்க்கலாம். இதுக்கு உரையாசிரியர் கிட்ட இருந்துதான் அவர் இந்த வடமொழி திரிபு, வடமொழியை பற்றிய ஞான இதையும் அவருக்கு தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா இளம்பூர்ணர் 2-3 இடத்துல இந்த ஆணை என்பது இந்த சொற்கு வடமொழி திரிபு அப்படின்ற மாதிரி 2-3 எடுத்துக்காட்டு பாத்திரிமா பிரதிமா அப்படின்ற வார்த்தை இந்த சொல்லினுடைய வடமொழி திரிபு அப்படின்னா எடுத்துக்காட்டுவாரு. அந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஒரு இயலை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு மனைவியின் படிமை என்பது பிரதிமா என்னும் வடமொழி திரிவு, ஆணை என்பது ஆக்கினை என்ற வடமொழி திரிவு, உத்தி என்பது வடமொழி சிதைவு, உயிர்த்தல் என்பது சுவாதம் எனினும் அமையும். இளம்பூரணர் தன்னுடைய சொல்லதிகாரத்துல வடமொழி கலந்த ஒரு ஸ்லோகத்தை காட்டுறார். திரிதிரி சுவாக கன்று கொண்டு கறவையும் வத்திக்க சுவாக அப்படின்றாரு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் இருக்கும் பொழுது வடமொழி சார்ந்த அறிவு அந்த காலத்துல இருந்திருக்கு, அந்த சூழல்ல வடமொழி பயிற்றுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தேவை இருக்கு. அதனால நன்னூல்ல அதனுடைய அமைப்புல இயலை பத்தி பேசும் பொழுது வடமொழியில சேர்த்திருக்காரு. இப்படிதான் நம்ம இளம்பூரணரையும் பார்த்துக்க முடியும். இதுகாரம் தொல்காப்பியம் என்ற ஒரு நீண்ட ஒரு நூலுக்கு இலக்கண நூலுக்கு உரை எழுதிய இளம்பூரணர் நன்னூல் நூல் உருவாக்கத்திற்கு, அதாவது பவணந்தியார் என்ற இலக்கண ஆசிரியருக்கு முன்னுதாரணமாக அவருடைய வழிநூல் தொல்காப்பியமும் இளம்பூர்ணர் உரையும் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. அது எவ்வாறான இடங்களில் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். எழுத்ததிகாரத்துல சொல்லதிகாரத்திலையும் இதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல அவங்க நன்னூலை தொல்காப்பியத்தையும் இளம்பூர்ணர் உரையையும் தழுவியே நன்னூலை அமைத்துக் கொண்டார் பவணந்தி என்பது நன்கு விளங்கும். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அழகாக எடுத்துக்கொண்ட
நன்னூல்ல வந்து சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, அதே நிலையில தொல்காப்பியம் எவ்வாறு அதை சுருக்கி சொல்லியிருக்கிறதா அல்லது குறைவாக சொல்லியிருக்கிறதா, தொல்காப்பியம் 3 என்பதை நன்னூலார் 10 என்று விரித்திருக்கிறார். அதே போல வினா எழுத்துக்கள் எவ்வாறு தொல்காப்பியத்துல எவ்வாறு இருக்கு, நன்னூல்ல எவ்வாறு இருக்கு. நன்னூல்ல வந்து எழுத்ததிகாரத்துல பேசுற செய்திய தொல்காப்பியர் ஏற்கனவே சொல்லதிகாரத்திலும் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காட்டி, மாத்திரை என்பதை தொல்காப்பியர் எவ்வாறு சொல்றாரு, அதே நிலையில நன்னூலார் எவ்வாறு சொல்றார், மிக அழகாக அதையும் சுட்டி காட்டி இருக்கிறீங்க. போலி அதையும் தொடங்கினீங்க. பிறப்பு குறித்து மிக அழகான செய்திகளை 2 பேருமே எடுத்து கூறியிருக்கிறாங்க. அந்த செய்தியையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. தங்களுடைய உரையினுடைய தொடக்கத்தின் போதே பல்வேறு அறிஞர்கள், சேவை சண்முகம் ஐயா போன்ற பெரும் பேராசிரியர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் எடுத்து காட்டி, இவர்கள் எல்லாம் தொல்காப்பியம் குறித்தும் அல்லது நன்னூலை குறித்தும் அல்லது மொழியியல் பார்வையில் அவர்களுடைய கட்டுரை இந்த 2 நூல்களிலும் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி மிக அழகாக தங்களுடைய உரையை அமைத்து தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி. நன்றின்னு சொல்லுறதுல ஒரு இதுவும் இல்லை, ஆனா பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. தங்களுடைய போற போக்குல தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டீங்க. நாள்தோறும் நன்னூல், நாடோறும் நன்னூல் சொல்றீங்க, ஆனா தொல்காப்பியத்தை சொல்லல அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. எங்க பேராசிரியர் பாடம் நடத்தும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க முதல்ல உரையை படிங்க, உரையை படிச்சுட்டு நூற்பாவை படிங்க, அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதா விளங்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த அடிப்படை தான் இங்கேயும் நன்னூலை முதல்ல தொடங்குவோம். ஏன்னா நன்னூல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தொடர்ந்து தொல்காப்பியத்தை தொடுவதற்கோ அல்லது ஒப்பிட்டு பார்ப்பதற்கோ அது வந்து நமக்கு வந்து ஒரு உந்துதல் சக்தியை தரும், பெரும் சக்தியை அதை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் நாங்க வந்து இந்த திட்டமிடல் ரொம்ப முயன்று அதை 108 நாளா கொண்டு வரோம். அதுக்கு பேராசிரியர்களுடைய பெரும் ஒத்துழைப்பு. தொல்காப்பியத்தை தொடங்குவோம், அதற்குரிய ஒரு திட்டமிடலும் இருக்கிறது. அது உரிய சூழல் ஏற்படுமானால் விரைவில் அதை தொடங்குவோம். இந்த நிறைவு விழா முடிந்த பிறகு அதை பற்றி அறிவிப்பை வெளியிடுவோம் என்று கூறி, சான்றோர் பெருமக்களே வாருங்கள் கலந்துரையாடுவோம். தொல்காப்பியத்திற்கும் நன்னூலுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு முறை இருக்கிறது, இந்த 2 நூல்களுக்கும் ஒரு உறவு பாலமாக உரையாசிரியரே என்று போற்றப்படுகின்ற இளம்பூரணருடைய உரை எவ்வாறு அது பாலமாக அமைந்து 2ஐயும் இணைக்கிறது என்ற அடிப்படையில அம்மையாருடைய உரை அமைந்திருக்கிறது. வாருங்கள் கலந்துரையாடுவோம். மேலும் செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் அது பயனுடையதாக இருக்கும். பேசலாமே, அனைவரும் பேசலாமே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல மாலை பொழுதிலே நன்னூல் குறித்தான அந்த கட்டுரையை அம்மா அவர்கள் மிக தெளிவாக நிறைய தகவல்களோடு செறிவான ஒரு உரையாக அமைத்திருக்கிறார். அவருடைய அந்த இலக்கண ஆழம்பட்ட ஆளுமை என்பது தங்கு தடையற்ற அவருடைய அந்த நடையின் மூலமாக விளங்குகிறது. உங்களுடைய உரை கேட்டு மிகச் சிறப்பான ஒரு மன நிறைவை பெற்றோம். தொடர்ந்து தங்களுடைய பொழிவுகள், ஆய்வுகள் நிகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மிக செறிவான உரை, சிறப்பான உரை. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா. நன்றி. வணக்கம். அம்மா போற போக்கிலேயே நானும் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். கட்டுரையை மிக விரைவாக எழுதி தாருங்கள்.
நீங்க விரும்பினபடியே நீங்க எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் ஒப்பிட்டு எழுதி மிக விரைவில் தந்தால் எங்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கும். ஏன்னா புத்தகம் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த புத்தகத்திற்கு உரிய அந்த நேரத்தை நாங்க இன்னும் மேலும் நீட்டிக்க விரும்பல. அதனால எவ்வளவு விரைவா தர முடியுமோ அவ்வளவு விரைவா தாருங்கள். சான்றோர் பெருமக்களே, பேசலாமே. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். அம்மா பேசுங்கம்மா, பேசுங்க. தங்களுடைய உரை தங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்துச்சம்மா. அதாவது இயல்பா நிறைய ஐயா முதல்ல குறிப்பிட்ட மாதிரி நிறைய செய்திகளை மாணவர்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுமா தங்களுடைய உரை. வாழ்த்துக்கள் அம்மா. ஒரே செய்தி. இந்த பிறப்பியல்ல தொல்காப்பியர் உந்தி முதலாம் முந்துவலி தோன்றி தலையினும் இடத்தினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்புட எண்முறை நிலையான் உருப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பினாக்கும் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா? அதே போல நன்னூலார் வந்து பவனந்தி முனிவர் நிறை உயிர் முயற்சி முன்வழி பிறப்ப எழும் அணு திறன் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ்னா பல்லெண்ண தொழிலில் வெவ்வேறு எழுத்தொலியாய் வரல் பிறப்பேன்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்கு ஏதாவது வேறுபாடு இருக்குங்களாமா? அது வந்து நம்ம இப்ப இருக்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு புரியுறது மாதிரி அந்த விஷயத்த மட்டும் தான் பேசுறது. ஆனா ரெண்டு பேருமே ஒரு சமண பள்ளியில இருந்து வந்ததற்கான ஒரு நிலையில வந்து அந்த நூற்பாவை வந்து நம்ம எடுத்து காட்டுறத பார்க்க முடியும். அணுத்திறன்னு சொல்ற நிலையில அதுக்கு அடுத்ததா வந்து அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுதான். அதுல வந்து முக்கியமா ஏதோ ரெண்டு இடத்துல வந்து வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். பிறப்பு இடம் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் எங்கெங்க பிறக்கும்னு சொல்லும் பொழுது அங்க வந்து சில வேறுபாடு வேணா வரவே தவிர இந்த நூற்பாவில எந்த வேறுபாடும் இல்லை. சான்றோர் பெருமக்களே, பேசுவதென்றால் பேசலாம், இல்லைனா நிறைவுக்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அற்புதமான உரை அம்மா. விஜய வேணுகோபால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல ஒரு முனைவர் பட்ட ஆய்வேடு த மாடர்ன் எவல்யூஷன் ஆஃப் நன்னூல் அப்படின்னு. இதுல நிறைய ஒற்றுமை நன்னூலுக்கும் நம்மளுடைய தொல்காப்பியத்துக்கு ஒற்றுமை பத்தி இப்ப பேசிட்டே இருந்தீங்க. ஆனா அவர் அந்த ஆய்வேட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்திற்கு எதிர்நூல் தான் நன்னூல், தொல்காப்பியர் கோட்பாடு வேறு நன்னூலார் கோட்பாடு வேறு அப்படிங்கிற முடிவை தான் அவர் தன்னுடைய ஆய்வேட்டுல வச்சிருக்கிறார். அது வந்து அந்த ஒரு செய்திகள் வந்து நம்ம என்ன சொல்லலாம், தொல்காப்பியத்துக்கு 5 இலக்கண நூலா சொல்றோம், நன்னூலுக்கு வந்து 5 இலக்கணம் இருந்திருக்கும், அவர் 5 இலக்கணத்துக்கும் எழுதினாரு, ஆனா 2 இலக்கணத்துக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அவர் சொல்ற விஷயங்கள் வந்து முழுவதுமா கிடைச்சிருந்தா பிற 3 இயல்களும் அதாவது பொருளும் யாப்பு அணி அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா இந்த மாதிரி செய்திகளுக்கு இன்னும் விளக்கம் இருந்திருக்கும். ஆனா இது வந்து முற்றுமுழுமா அது வந்து எதிர்நூலாக வந்து இருக்கும்னு எந்த காரணத்தை கொண்டு அவர் எதிர்நூல் சொன்னாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து தொல்காப்பியத்தை அடியொற்றிதான் அவர் வந்து பேசுறாரு, வழிநூலாக தொல்காப்பியத்தையும் இளம்பொருணர் உரையதான் வச்சுக்கிட்டு நன்னூல் எழுதுறாருன்றதுக்கான ஆதாரங்கள் நூல்ல பல இடங்கள் நம்ம பார்க்க முடியும். எதிரா எழுதுனதுக்கான சான்றா என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த நூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் நம்ம வந்து ரைஸ் பண்ண முடியும் இந்த கேள்விக்கு பதிலா. அவர் ஏதாவது காரணம் சொன்ன மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? வடிவேல் முருகன் தானே? ஆமாமா ஆமாமா, நிறைய விஷயங்கள் அவர் வந்து நூற்பாவை வந்து ஒப்பிட்டே போயிட்டே இருக்கிறாரு. இப்ப நீங்க சொன்ன அந்த முந்தி முதலாம் இப்ப நம்மளுக்கு வேறுபாடு இருக்கு. ஒரு வளர்ச்சி நிலை இருக்கும் பொழுது காலம் பாருங்களேன், நம்ம வந்து தொல்காப்பியத்தை எந்த காலத்துல வைக்கிறோம், நன்னூலை எந்த காலத்துல வைக்கிறோம். அப்ப அந்த காலம் வரைக்கும் ஒரு மொழியில வளர்ச்சி இருக்காதா? அந்த வளர்ச்சி என்பதை நீங்க எதிரா எப்படி நம்ம கட்டமைக்க முடியும்?
வளர்ச்சி இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியை பதிவு பண்றாரு. யாருடைய துணை கொண்டு பதிவு பண்றாரு? ஏதோ ஒரு தானாக தான் தோன்றித்தனமாக பதிவு பண்ணா, அவருடைய புலமையில பதிவு பண்ணா நம்ம சொல்லலாம். ஆனா அவர் வந்து இளம்பூரணருடைய உரையை வந்து ஆதாரமாக கொண்டு தொல்காப்பியத்தை படித்து அந்த எழுத்திலக்கணம் எப்படி அமையுது அதை வச்சு முடிவு பண்ணிதான் இவர் வந்து அந்த ஒரு எளிமையினுடைய விஷயமா வந்து பேசுறாரு. சரிங்கம்மா, நன்றி. பேசலாமா? சுஜாமா பேசலாம், கை தூக்கிறீங்க. வணக்கம் சார். நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இப்ப வடிவேல் முருகன் கேட்ட கேள்வியால திசை மாறி இருந்துச்சு. அதாவது நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அது ஒரு ஒரு விளக்கம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். சாதாரணமாக எந்த ஒரு இலக்கணியும் புதிதாக இலக்கணம் எழுத முற்படுகிற இலக்கணிகள் எல்லாருமே முந்தைய நூல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பேசுவாங்க. மோரோவர் அவங்களுடைய சமகாலத்துல அவங்களுடைய இயங்கியல் போக்குல மொழியினுடைய வளர்ச்சியை எடுத்து சொல்றதும் அவங்களுடைய முக்கிய பங்கா இருக்கும். அதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம சிறந்த இலக்கண நூல்களாக எடுத்து சொல்லக்கூடிய பல இலக்கண நூல்கள்ல இந்த நிலை கட்டாயமாக பின்பற்றப்பட்டு இருக்கும். இது பிற்காலத்துல, அதாவது 17-18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தோன்றின இலக்கணங்கள் பாட்டியல் நூல்கள்ல இது வந்து கொஞ்சம் நமுத்து போன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூறியது கூறல்ங்கிற முறையில சில நிலைகள்ல பின்பற்றப்படும். இந்த ஒரு கருத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் இளம்பூரணருடைய உரையையும் பார்க்கணும். இருடா, இளம்பூரணருடைய உரையையும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை. அதாவது என் பையன் பேச விட மாட்டேங்கான். அதாவது இப்போ நம்மளுடைய நன்னூலார் வந்து இலக்கணத்தை எழுத முற்படும் போது இது அவர் பின்பற்றி இருக்கிறாரு. இருந்தாலும் கூட சமகாலத்துல இருந்த அந்த விஷயத்தையும் அவர் கூட வந்து பேசுறாரு. நான் கஸ்தூரி கிட்ட கேட்க விரும்பின கேள்வி என்ன அப்படின்னா, இளம்பூரணருடைய உரையோட நன்னூலை வந்து ரொம்ப எளிமையா தொடர்பு படுத்துறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் அதுல இருந்து எடுக்கலாம். அதையும் தாண்டி வேற ஏதாவது இவருடைய உரையிலிருந்து, அதாவது இவருடைய நூல்ல இருந்து பிற்கால இலக்கணிகளுக்கு களம் அமைத்து கொடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை இவர் பேசியிருக்கிறாரா? அதாவது புது செய்தின்னு நான் சொல்ல வரல, இவரை பின்பற்றி ஏதோ ஒண்ணு வந்து வந்திருக்குதா அப்படிங்கறத வந்து சொன்னா இது இந்த உரைக்கு தொடர்புடையதாக இருக்கோ இல்லையோ அந்த வேற விஷயம், விருப்பப்பட்டா சொல்லலாம். நம்ம கேட்கணும்னு நினைச்சது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நன்னூலை வந்து தொல்காப்பியத்திற்கு எதிர்நூலாக ஒருத்தர் வந்து ஆய்வு செஞ்சு சொல்றாரு அப்படின்னா அவர் எந்த பின்னணியில பேசியிருக்கிறாரு, எந்தெந்த இடங்களை அவர் வந்து அதற்கு ஆதாரமா வைக்கிறாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி ஃபர்தரா நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கட்டாயமா இந்த விஷயத்தை வந்து பேசுனா நம்மளால நிறைய விஷயங்களை வந்து தமிழ் இலக்கண உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், விருப்பம், என்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம வடிவேல் முருகனுக்கு ஒரு நன்றியையும் சொல்லணும். அவர் என்ன மாதிரி நோக்கத்துல அந்த நூலை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது இவர் படிச்சு அதுல இருந்து ஒரு 2 விஷயம் எடுத்து பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம பேசி இந்த உரையை வந்து ரொம்ப நிறைவா முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத வடிவேல் முருகன் சொல்லணும், கஸ்தூரி சொல்லணும்னு விருப்பப்பட்டா இந்த விஷயத்த பத்தி பேசலாம். இந்த உரை நீளமா இருந்ததுக்கு மன்னிக்கணும். அம்மா, நான் சொன்னதை அப்படியே வாசிக்கிறேம்மா. நன்னூல் கோட்பாட்டுக்கு ஏற்ப தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட சிலவற்றை விடுத்தும் கூறப்படாத சிலவற்றை எடுத்தும் பவணந்தியார் இலக்கணம் செய்தார் என்றும் இதனால் இவர் தொல்காப்பியத்திற்கு எதிரானவர் என்றும் இவர் எழுதிய நன்னூல் தொல்காப்பியத்திற்கு எதிர்நூல் என்றும் கருதப்பட்டது. தொல்காப்பியர் கோட்பாடு வேறு, நன்னூலார் கோட்பாடு வேறு. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இலக்கண உலகில 2 கோட்பாடுகள் இருந்தன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை தொல்காப்பியர் பின்பற்றினார். அவர் பின்பற்றிய ஐந்திரை கோட்பாடு என்பது
பனம்பரனர் பாயிரத்துல நம்ம அறிகிறோம். ஆனா இவரு பவனந்தி முனிவர் அதை அவர் பின்பற்றல. அந்த பணம்பாய இது சிறப்பாயத்தை சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை இவர் பின்பற்றலை அப்படிங்கிறது தான் விஜய் வேணுகோபால் சொல்லக்கூடிய பெரிய கருத்தாக இருக்குமா? கஸ்தூரி பேசுறீங்களா? நீங்களே பேசிடுவீங்க. அது எளிமையான நீங்க உங்களோட விளக்கம் சொல்லுங்க, நான் பேசுறேன். இப்ப ஐந்திரம் என்பது அந்த கோட்பாடு அவர் எடுத்துட்டு வந்து பேசுறாரு. சிறப்பாயிரத்துல இவர் வந்து நன்னூல் வந்து எடுத்துட்டு வந்து பேசல. இந்த பாயிரத்தை வச்சு நம்ம பேசணுமா இல்ல நூலுக்குள்ள இருக்கிறத பேசணுமான்றது ஒரு முதல் கேள்வி எனக்கு. நூலுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது ஒரு நூலை வந்து எதை அடிப்படையாக கொண்டு அப்ப நிறுவனவர் இப்ப ஒரு முனைவர் பட்ட ஆய்வை எழுதியிருக்காருன்னு சொன்னா, அப்ப நன்னூலுக்கு முதல் நூலாக எந்த நூல் இருந்ததுன்றத அவர் வைக்கிறாரு முன்னாடி கேள்வியா. அப்ப நம்ம வச்சுக்கிட்டு கேட்டோம்னா, தொல்காப்பியம் இல்ல அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி எதிர் நூலா இருந்தா அந்த நூலை வைத்து கொண்டு வழிநூலாக வைத்துக் கொண்டு அவர் எழுத முடியுமா? அப்ப வேற எந்த ஒரு நூல் அந்த இடத்துல இருக்கு? ஏன்னா ஐந்திரத்தை பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியும் இருக்கும். ஏன்னா பணம்பாயிரம் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுடலாம் அங்க. ஏன்னா அது தொல்காப்பியம் எழுதல சிறப்பாயிரத்தை. இங்க வந்து இவர் பேசுறதோ இது வந்து நூலுக்கு வெளியில இருக்க செய்திகள். இந்த நூலுக்கே நிறைய மறுப்பு நூல்கள்லாம் வந்திருக்குமா? இலங்கையில இருந்து இலங்கை ராமநாதன், வைத்திலிங்கம் பிள்ளை, நிறைய பேர் இந்த நூலுக்கே மறுப்பு கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கருத்து, வேறுபட்ட பார்வையில பாக்குறதுங்கிறது தப்பு கிடையாது. அது சரியான முறையில செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கு மறுப்புரை நூல்கள் வந்திருக்குங்கிறது ஒரு இன்னும் ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஆய்வு உலகம் வந்து நிறைய அதை பத்தி பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி நான் இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நன்னூலார் தொல்காப்பியருடைய அதாவது வடிவேல் முருகன் சொன்ன மாதிரி இருவேறு வகையான மதங்கள் பின்பற்றப்பட்டிருக்கு. அதுல தொல்காப்பியர் பின்பற்றின மதத்தை, அதாவது ஸ்கூல் ஆஃப் தாட்டை நன்னூலார் முழுமையாக எடுத்து சொல்லல. எங்க தேவையோ அங்கங்க எடுத்துக்கிறாரு. தேவையற்ற அல்லது வேறு எக்ஸ்ட்ராவா வந்து எலாபரேட் பண்ண வேண்டிய விஷயங்களை அந்த கால சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல மாத்தி சில இடங்கள்ல பேசுறாரு. முழுக்க தொல்காப்பியத்தினுடைய செய்திகளே இவர் எடுத்து சொல்லி இருந்தா அந்த நூல் இன்ற அளவுக்கு வந்து நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு அதனுடைய வடிவ சுருக்கங்கிற காரணத்தையும் தாண்டி பல விஷயங்களை தொல்காப்பியத்தை காட்டிலும் அந்த கால மொழிநிலை வளர்ச்சியை குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ரொம்ப நறுக்கு தரிச்ச மாதிரி நன்னூலால சொல்ல முடியுதுங்கிறதுனாலதான் வந்து நன்னூல் இன்ற அளவுக்கும் நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். அப்படிங்கிற அந்த என்னுடைய கருத்தை நான் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி. எப்பவும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பேசணும். நம்ம இன்னைக்கு பேசுறோம் ஒரு விஷயத்தனா நமக்கு முன்னாடியே அந்த செய்திகளை வந்து ஏற்கனவே இப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட எல்லா செய்திகளும் ஏற்கனவே பலராலும் எடுத்து காட்டப்பட்ட செய்திகள் தான். அதை நம்ம இதுக்காக நம்ம படிக்கும் பொழுதும் அந்த பல்வேறு அறிஞர்கள் எப்படி ஒரு உரையாசிரியரை நம்ம வந்து கை காட்டி குறை சொல்ல முடியாது. இலக்கண ஆசிரியர்கள் யாரையுமே நம்ம வந்து என்ன சொல்றது, அறிவில்ல ரொம்ப வந்து உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசிடவே முடியாது. அவர்கள் வந்து அந்த நூலை குறித்து ஆலங்காற்பட்டு நம்ம வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காலத்துல எப்பொழுதோ அதுக்கான முடிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அது எங்கேயும் இருந்திருக்கும். அதை நம்ம பார்க்காம இருந்திருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோன்னே நம்ம இந்த சிந்தனை போலவே அன்னைக்கே வந்துருச்சு. அப்ப அந்த செய்திகள் எல்லாமே ஏற்கனவே ஒருவரால் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இன்றைய திறனாய்வாளர்கள் தான் அன்றைய உரையாசிரியர்களே. அவர்களுடைய உரைத்திறன் என்பது ஒரு விஷயமா இருக்காது. உரையாசிரியர் வந்து இளம்பூரணர் வந்து அந்த உரையை வந்து எழுதும் பொழுது அதுக்கு அவர் வந்து நினைச்சுப்பாரு, நம்மளை பார்த்து ஒருத்தன் வந்து நன்னூல் என்ற ஒரு நூல் உருவாகுமோ அப்படிலாம் நினைச்சு யாரும் பண்றது இல்ல. ஒரு இலக்கணத்தினுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வது உரையினுடைய குறிக்கோளாக அந்த ஏன்னா வந்து உரைக்கு வந்து விளக்கம் தேவைப்படுகின்றது. இப்ப எழுதுற உரை இலக்கண நூலுக்கோ இல்ல பாட்டுக்கோ எதுவுமே உரை விளக்கம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு மொழி என்பது நம்மளோட கால சூழலை வந்து நிர்ணயிக்கிறது. இளம்பூரணருக்கு வந்து நன்னூலுக்கு வந்து மயிலைநாதர் உரை இருக்கு, குலங்கை தம்பிரான் உரை இருக்கு, சிவஞான முனிவர் உரை இருக்கு. எப்படி வந்து தொல்காப்பியத்திற்கு ஒரு சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர்னு சொல்ற ஒரு நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், உரையிலேயே நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. அப்ப உரைகள் வந்து
அவங்க வந்து இலக்கணத்தை வந்து எங்களுடையதுன்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு முறையை பார்க்கிறோம். அப்ப எப்படி வந்து ஒரு இலக்கணி முழுதாக தன்னையே எடுத்துக்கிட்டு எழுத முடியும்? அப்படி எழுத மாட்டார். தொல்காப்பியத்தை வழிநூலாக எடுத்துக்கிட்டு, அதாவது அவருக்கான தொடக்கமாக அந்த நூல் வந்து இருக்கு. ஆனா தன்னுடைய ஒரிஜினாலிட்டி, தன்னுடைய நிலைத்தன்மை, நமக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன், நம்மளுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்ன்றது எல்லா இலக்கணிக்கும் இருக்கும். ஏன்னா உரையாசிரியருக்கே அந்த தன்மை இருக்கு. தன்னுடைய உரையின் மூலமாக தொல்காப்பியரை என்னவா காட்டணும்? பரிமேலர் உரையெல்லாம் எடுத்துக்கிட்டா திருக்குறளை அவர் எப்படி காட்டுறாரு? அப்ப உரையாசிரியருடைய திறமையே அங்கதான் ஒளிந்திருக்கிறது. உரைக்கே இப்படி இருக்கும் பொழுது நூலாசிரியர் தன்னை எவ்வாறு அவரை வந்து தன்னை வந்து காட்டணும் அப்படின்றத அவருதான் முடிவு பண்ணணுமே. அந்த இலக்கண தொல்காப்பியத்தை பின்பற்றிய போதையும் தொல்காப்பியத்தை இருந்து அச்சசலா கொடுத்தா அவர் என்னவா வந்து இன்னைக்கு வந்து ஆயிருப்பாரு. நம்ம அவர் கொண்டாடுற ஒரு மனையில நன்னூல் வந்து காலம் கடந்து நிற்பது போல, தோழி சொன்னது போல நன்னூல் வந்து இத்தனை ஆண்டுகள் நிற்பதற்கு அதனுடைய மொழி ஆளுமை ஒரு புறம் இருந்தாலும் அதை வந்து சொல்ற ஒரு நிலையில இருந்தாலும் தனக்கான அடையாளத்தை தனித்து பெற்றிருக்குதுன்னு சொல்றாருல. அந்த மாதிரி இலக்கணத்துக்கு உரைக்கே இருக்கும் பொழுது, ஏன்னா ஒரே நூலுக்கு 3 உரை எழுதுறாங்க, ஒரே நூலுக்கு 5 பேர் உரை எழுதுறாங்க, சொல்லதிகாரத்துக்கு 5 உரை கிடைக்குது, இப்படி நிறைய உரைகள் கிடைக்குது ஒரு விஷயத்துக்கு. அப்ப எல்லாம் ஒரே போலதானே இருக்கணும். ஆனா அவர்களுடைய புலமையை அவங்க வந்து அதுல காட்டி எப்படி அந்த உரைக்கான உரைக்கோடல் உத்தி முறையை பயன்படுத்தி எப்படி இருந்தா அந்த உரையை வந்து நச்சினாருக்குரிய விஷயம் சொல்றாரு. இளம்பூரணர் சொன்னத நச்சினாருக்கு நேரம் பேராசிரியரும் பேசுறதை பார்க்கும் பொழுது வியப்பா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப அந்த அளவுக்கு இடம் இருக்கு அந்த நூல்ல, இலக்கணத்துல. இப்ப ஏதாவது சொல்றோம், நம்ம டெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பேசுற பின்னத்துவ நிலையில வந்து பிரதி வந்து எழுதி கொடுத்ததோட ஆசிரியரோட வேலை முடிஞ்சு போச்சு. அதை எடுத்துக்கிற நம்ம வந்து அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் தொல்காப்பியர் பண்ணி முடிச்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே. அந்த தொல்காப்பியத்தினுடைய பிரதிய உரையாசிரியர்கள் எப்படியெல்லாம் அதை வந்து பேச முடியுமோ, அது சைவராக சமய பின்புலத்திலயும் சரி, தன்னுடைய அறிவின் சார்ந்த செய்திகள்ல அந்த நூற்பாக்களை எடுத்துக்கிட்டு பேசுற விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பார்க்கும் பொழுது, அதனால உரையாசிரியர்கள் இவ்வளவு மெனக்கிடும் பொழுது இலக்கணிகள் கொஞ்சம் மெனக்கெட்டுதான் எழுதியிருப்பாங்க. அது தன்னுடைய கால சூழலை பின்பற்றி. அப்பொழுதுதான் அந்த காலம் கடந்து அந்த நூல் நிலை பெற்றிருக்கும். தொல்காப்பியத்தினுடைய வழிநூலாக நன்னூல் இருப்பதற்கு எல்லா நூல்களும், இப்ப வந்து புறப்பொருள் வெண்பா மாலை கூட எடுத்துக்கிட்டா பன்னீர் படலத்தை சொல்லி ஒட்டி பேசுவோம் நம்ம. அந்த பன்னீர் படலத்தை சார்ந்துதான் வந்திருக்கு, அதற்கான இதுதான். ஆனா புறத்தினர் செய்திகள் இல்லாம இல்லையே, அவர் எடுத்திருப்பாரா இல்லையா? புறத்தினர் தொல்காப்பியத்தை வந்து படித்திருப்பார், எல்லாமே செஞ்சிருப்பாரு. ஆனா நம்ம பேசும் பொழுது அது முழுமையாக மாறுகின்ற இடம் பொருளாக இருக்கும் பொழுது சில இடங்கள்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே அந்த கான்ட்ரவர்சி வந்து எல்லா இலக்கண நூல்களுக்குமே இருக்கு. ஏன்னா தண்டி அலங்காரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உவமையிலே வந்து ஒரு விஷயமா பேசுறாரு தொல்காப்பியத்துல. இங்க வந்து வடமொழி சார்பு. ஏன்னா காலம் என்பது முதன்மையாக கருதப்படுகிறது அந்த கால சூழல்ல ஒரு நூல் இயற்றப்படுவதற்கு. ஆனா நம்மளுக்கு வந்து தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் வந்து சாமுவேல் பிள்ளை என்ன பண்றாரு, 1858லயே வந்து இணைக்கிறாரு. தொல்காப்பிய நன்னூல்னு பதிப்பை கொண்டு வராங்க. அந்த நிலையில இருந்து பார்க்கும் பொழுது இது இன்னும் ஆய்வுக்குரியதா இருக்கும் பொழுது, நூலின் உள்ளே சென்று பார்க்கின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நம்ம இதை பத்தி பேச முடியும். ஏன்னா சிறப்பாயிரம் இதெல்லாம் வந்து நூலினுடைய வெளி செய்திகளாக தான் நம்ம சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நல்ல விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. இடையில வடிவேல் முருகன் ஐயா வந்து குறுக்கிட்டதுக்கு காரணம் அம்மாவுடைய உரை கேட்கலன்றதுக்காக குறுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கேட்கல போல இருக்கு, இல்ல அம்மா வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கேமராவை தொடச்சாங்களா என்னன்னு தெரியல, ஒரு 2-3 மணித்துளிகள் அப்படியே இருந்தது, அது கேட்கல அவரு. அது ஒரு செய்தி. அப்புறம் இன்றைக்கு நாமெல்லாம் விவாதித்து பேசக்கூடிய அளவுல விஜய வேணுகோபாலுடைய அவருடைய ஆய்வேட்டை பத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த நூலை பார்க்காம நம்ம எதையுமே கருத்தை சொல்ல முடியாது. அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அதை நம்ம கையில கொண்டு நம்ம அறிவுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் ஒப்பிட்டு தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். அது மறுப்புரை இருந்தாலும் சரி, அவங்க எந்த அடிப்படையில பேசி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எதையுமே தெரியாம நம்ம பேசிடக்கூடாதுன்றது ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால இன்றைய உரை மிக அழகாக, ரொம்ப அற்புதமாக, அது கலந்துரையாடலாக இருந்தாலும் சரி, அம்மையாருடைய உரையாக இருந்தாலும் சரி,
மிக அற்புதமான செய்திகளோடு இன்றைய உரை நிறைவு பெறுகிறது. சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆய்வாளர் நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த 102வது நாள் நிகழ்வில் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இன்றைய உரையில் அம்மையார் மிக அற்புதமாக சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு அவர் புதியவர் அல்ல, 2வது முறை தங்களுடைய உரையை தருகிறார். அந்த அடிப்படையில் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்து இந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது. நன்றி அம்மா. வழக்கம் போல் எல்லா பேராசிரியர் பெருமக்களும் பேராசிரியர் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா இப்போதைக்கு பேராசிரியர் நம்ம தகுதி பார்க்க முடியாது. அதனால அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் என்று தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. ஐயா வடிவேல் ஐயா, ஐயா சொல்லுங்க. சொன்ன செய்தி இருக்கு இல்லையா? என்னங்க ஐயா? நீங்க வேணுகோபால் ஐயா சொன்ன அந்த ஆய்வேடு பத்தி சொன்னீங்க இல்லையா? விஜய் வேணுகோபால் அறிஞருங்க ஐயா. அவரு இப்ப பிரெஞ்சு இது இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாங்க ஐயா, பாண்டிச்சேரியில. பிரெஞ்சு இருக்காங்க. அதுக்கடுத்து முழுக்க நம்ம வந்து சில அவரு என்னென்ன ஆதாரங்கள் தருகிறார் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசலாம். ஆமாங்க ஐயா. அந்த இது மட்டும் சொன்னீங்க. ஆமா, அதுக்கடுத்து சொன்னீங்க தொல்காப்பியரும் பிற்காலத்தவரும்னே ஒரு நூல் வந்திருக்குங்க. அது மறுத்தை. சரிங்க ஐயா. இலங்கையில இருந்து வந்திருக்குங்க ஐயா. அது நிறைய நூல் பேரெல்லாம் சொல்றீங்க, ஆனா ஒண்ணு கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்க. காசு நான் தரேன்னா கூட. அதனால வாங்கித்தாங்க. நம்ம படிச்சுட்டு நிறைய பேசுறதுதான் சால சிறந்ததாக இருக்கும். படிக்காம நம்ம கருத்து சொல்றது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு எதையோ செய்யற மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. உங்ககிட்ட என்னோட டேபிள்ல இருக்குங்க அவங்க. அதுக்கு அடுத்தது இந்த நன்னூலார் காலத்திலேயே பல செய்திகள் அவருக்கு விமர்சனங்கள் வந்திருக்கும். அதனாலதான் அவரு கடைசி நூற்பாவிலேயே மிக அழகா சொல்லிட்டாரு, யாருன்னா எதனா பேசிட்டு போங்கடா, இதெல்லாம் குற்றமே கிடையாதுடான்ட்டு போயிட்டே இருக்காரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது விமர்சனத்துக்கு அவர் தர பதிலாக தான் நான் கருதுறேன். கண்டிப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு செய்தியை சொல்லும் போது பல்வேறு எதிர்ப்புகளும் வரும். அதே நேரத்துல அதை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவர் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு தருகின்ற விடையாக தான் நான் அந்த நூற்பாவையை கருதுறேன். ஆமாங்க. இவர் நல்ல இலக்கண அறிஞருங்க ஐயா. இவர் விஜய் வேணுகோபால். உங்களுக்கு தெரியுங்களா ஐயா அவரு? ஆமா. ஆனா அவருடைய ஆய்வு நூலை நம்ம பார்க்காம பேசக்கூடாது இல்லையா? நான் புதுச்சேரி போனா நான் வாங்கிட்டு வரேங்க ஐயா அவருக்கு. வாங்கிட்டு வாங்க ஐயா. இதே போல நிறைய நூல்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.